ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொண்டக்கடலையை வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம தாளிக்கிறதுக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். ரெண்டுமே மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த குழம்புல வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவின தேங்காய், நல்லா ஒரு முடி தேங்காய், சின்ன முடி, ஒரு முடி தேங்காய் நான் இன்றைக்கி திருவி எடுத்திருக்கேன். தேங்காய் அந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் ஒரு கலர் மாதிரினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் வர வேண்டியன்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு கலர் மாதிரி வர டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேங்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி தக்காளி பேஸ்ட் அரைச்சேன், அதனால தான் மிக்சி ஜார் அப்படி இருக்குது. அதே இதில் தான் நான் இன்றைக்கி தேங்காய் பேஸ்ட்டும் அரைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வைக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போவும் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி, 2 தக்காளி அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிரேவியுமே பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்க்குறா இருந்தால் ரொம்ப பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி எப்படி வதங்கும் அப்படின்னா அதோட கலர்லாம் ரொம்ப நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். என்னோடய மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு மல்லித்தூள் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த தூளுக்கு ஈக்குவல் ஆகும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூளெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம்மில் வச்சிடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறம் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் சட்டுன்னு வேகும் கடலை. சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று இந்த மாதிரி தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விடுங்க. கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இது வரைக்கும் அதுக்கு உப்பு சேர்க்கவே கிடையாது. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொண்டக்கடலை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 விசில்லே கூட வெந்து வந்துடும். நல்லா ஊறி இருந்தது அப்படின்னா இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, ஏன்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்க பிடிக்கும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஓரளவு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம விசில் போட்டலாம். என்னோடய குக்கருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 விசில்லே சரியாக வெந்து வந்துடும். உங்களோட குக்கரை பொறுத்து நீங்கள் எப்படி விசில் விடணும்னு பார்த்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க.
3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடலையுமே வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வெந்து வந்திருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. நல்லா ஒரு தடவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா கீழேருந்து மேலே கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.